இப்போ டெல்லியில் ஜந்தர் மந்தரில் நடக்கிற கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டியோட போராட்டம் எல்லாம் மீறி போயிட்டு இருக்கு. அங்கே இருக்கிற காவல்துறையினரையும் சரி, ஆர்ஏஎஃப் இந்த மிலிட்ரி ஆளுங்களையும் சரி, எல்லாரையும் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கிறாங்க. பாராளுமன்றத்தை நோக்கி போறாங்க. கூடவே இப்போ காங்கிரஸ் கட்சி சேர்ந்திருக்கு. இது முழுக்க முழுக்க தேசத்துக்கு எதிரான ஒரு போராட்டம் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. ஏன்னா உள்ளூர் பத்திரிகையாளர்களையும் அடிச்சு விரட்டிட்டாங்க. வெளியில இருந்து பிபிசி, அதாவது நம்ம நாட்டுக்கு எதிரான பிபிசியா இருக்கட்டும், இல்ல மற்ற பத்திரிகைகள், ஆஸ்திரேலியாவை சேர்ந்தது, இன்னும் பிற நாடுகளை சேர்ந்தவங்க யாரெல்லாம் இந்தியா நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்களையெல்லாம் உள்ள வச்சு எல்லா உலகத்துக்கு காமிக்கிறதா நினைக்கிறாங்க. ஆனால் இந்தியா இன்றைக்கு பொருளாதாரத்தில் முன்னேறி கொண்டிருக்கிறது. அது பிடிக்காதவங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க. ஏற்கனவே சிஏஏ இருக்கட்டும், விவசாய போராட்டமா இருக்கட்டும், இன்றைக்கு நடக்கிற இந்த போராட்டம் வரைக்கும், மணிப்பூரையும் சேர்த்தே சொல்றேன், எல்லா இடங்கள்லயும் இவங்க போராட்டத்தை தூண்டிக்கிட்டே இருக்காங்க. இந்த ஜென்ஜி போராட்டம்ன்றாங்க, நேபாளோட கம்பேர் பண்ணி பேசுறாங்க. ஆனா நேபாளிலேயே ஏற்கனவே அந்த ஜென்ஜி போராட்டத்தை தூண்டி விட்டதே ஐஎஸ்ஐன்றது எல்லாருக்குமே தெரியும். அமெரிக்காவோட உளவுத்துறை தான். அவங்க இப்ப என்ன பண்றாங்க, திருப்பி இப்ப செலக்ட் பண்ண ஆளையும் இப்ப வெளியில இறக்கணும்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காங்க. போராட்டத்திற்கு முடிவே கிடையாது. எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதற்கு ஒரு தீர்வை காண்பதுதான் நல்லது. ஆனா இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வெறும் நக்சலைட்ஸ், கம்யூனிஸ்டுகள், அதற்கப்புறம் தீவிரவாத கும்பலை சேர்ந்தவர்கள், அதற்கப்புறம் நம்ம இந்த காங்கிரஸ்காரங்க இப்போ புதுசா சேர்ந்திருக்காங்க. இந்த தேசம் நல்லா இருக்க கூடாதுன்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் அந்த போராட்டத்துல இருக்காங்க. இந்தியா இது வரைக்கும் எந்த போர்லையும் கலந்துக்கல. அது ஈரான் போரா இருக்கட்டும், இல்ல ரஷ்யா போரா இருக்கட்டும், இல்ல பாகிஸ்தானுக்கு எதிராக நடந்த நம்மளுடைய தாக்குதலா இருக்கட்டும், எதையுமே ஒரு உலக அளவுல ஒரு போராக கொண்டு செல்லவில்லை. ஆனா இந்தியா இந்த போர்ல கலந்துக்கணும்னு துடிக்கிற சில நாடுகள் செய்கிற சூழ்ச்சி தான் இது. இப்படி பணத்தை கொடுத்து அபிஜித் தீப்கே மாதிரியான ஆளுங்களை தூண்டி விடுறாங்க. கூடவே அந்த சோனம் வாங்சுக், அவரு கம்யூனிஸ்டோட கைக்கூலின்றது நல்லா தெரியும். 6 மாசத்துக்கு கூட முன்னாடி கூட பாகிஸ்தான் போயிட்டு வந்தார். நான் கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். தியானன் சதுக்கத்துல நடந்தது இல்லையா ஒரு போராட்டம், கிட்டத்தட்ட 10,000 மாணவர்களை கம்யூனிஸ்ட்காரவங்க கம்யூனிஸ்ட் ஆட்சி சுட்டு கொண்டுச்சு. அந்த போராட்டத்தை நீ பேசக்கூட முடியாது. ஒரு கம்யூனிஸ்ட்காரர் கூட அதை பத்தி வாயை திறக்க மாட்டாங்க. அப்ப அந்த போராட்டத்துல சைனா செஞ்சது சரியா? இன்றைக்கு எவ்வளவோ பொறுமையா மோடி அரசு இதை பார்த்துட்டு இருக்கு, இதை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லாம. இருந்தாலும் மாணவர்களை தூண்டிவிட்டு அவர்களுடைய உயிரை பணயம் வைப்பது என்பது நல்லதும் கிடையாது. இவர்கள் செய்வது மோசமான ஒரு செயலாகத்தான் பார்க்கிறேன். இதுல போக காவல்துறை அடிக்கிறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? அது போக பொது சொத்தை சேதப்படுத்துறது, இதெல்லாம் தான் உங்களை நீட் எதிர்ப்பு போராட்டமா? நீட் பரீட்சையே முடிஞ்சு போச்சு, மாணவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்க காலேஜுக்கு போற வழியை பாக்குறாங்க. ஆனா அதற்காக போராடுறேன்னு சொல்லிட்டு அந்த படிப்புக்கும் கல்விக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத ஒரு கூட்டம் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கு. அதுல ஒருத்தர் கூட பள்ளி மாணவர்களோ கல்லூரி மாணவர்களோ கூட கிடையாது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா மோடி அரசு இதை ரொம்ப பொறுமையா கையாண்டுட்டு இருக்கிறாங்க. மாணவர்கள் இருந்ததுனால இந்த 20 நாளும் அங்க அலோவ் பண்ணாங்க. ஆனா நீங்க அங்க என்ன பண்ணீங்க? இந்துக்களுக்கு எதிராக பேசுனீங்க, தேசத்துக்கு எதிராக கோஷம் எழுப்புனீங்க, அது போக ஆடல் பாடல் கொண்டாட்டம்னு சொல்லிட்டு பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்தையே ஒரு மோசமான இடமாக மாத்திருக்கீங்க. கூட இந்த வானவேல் கோஷ்டியும் அங்க உட்கார்ந்துருக்கு. இப்ப நீங்க எல்லாம் நீட்டுக்காக என்ன செய்ய போறீங்க? நீட்டுல ஒரு தவறு நடந்ததுன்னா அதை சரி செய்து பரீட்சையும் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் இந்த போராட்டம் எதுக்கு? அபிஜித் தீப்கே யாருக்காக இங்க போராடிட்டு இருக்கிறாரு? அது போக இவர் 20 நாளைக்கு முன்னாடியே இந்த நாள்ல நீங்க எல்லாரும் பெப்பர் ஸ்ப்ரே கொண்டுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு எச்சரிச்சவர். அப்படின்னா இவங்களுக்கு முன்னாடியே இங்க ஒரு போராட்டத்தை கலவரத்தை உண்டாக்கணும்னு இவங்க முடிவு பண்ணியே தான் வந்திருக்கிறாங்க. எனக்கு இன்னொரு விஷயமும் புரியல. இதுல இஸ்லாமியர்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கூட தெரியல. நீங்க ஏன் இந்த போராட்டத்துல கலந்துக்கிறீங்க? எந்த போராட்டம் நடந்தாலும் ஏன் நீங்க முன்னாடி போய் நிக்கிறீங்க? பாஜக அரசாங்கத்தின் மேல இருக்கிற வெறுப்பை நீங்க இந்துக்கள் மேலும் இந்த தேசத்தின் மேலும் காண்பிக்கிறது உங்க மேல இருக்கிற நம்பிக்கையை எங்களுக்கு இழக்க செய்யுது. இந்த போராட்டம் கண்டிப்பாக வெற்றி பெறாது, பெறவும் கூடாது. அதை மத்திய அரசு பார்த்துக்கும். இந்தியா பொருளாதாரத்திலையும் இன்னும் பல துறைகளிலும் இஸ்ரோல இப்பதான் நம்ம சேட்டலைட் தனியார் துறை ஏவிச்சு. நாம எல்லா துறைகளிலும் முன்னேறி கொண்டு இருக்கிறோம். இது பிடிக்காத தேச துரோகிகள் அந்நிய நாடுகளுடன் சேர்ந்து கொண்டு நடத்துற போராட்டம் தான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி நடத்துற போராட்டம். இது முழுக்க முழுக்க அடக்கி ஒடுக்கப்பட வேண்டிய போராட்டம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது.